நான் என்னோடய பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட் என்னென்ன, பிராண்ட் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன், எப்படியெல்லாம் மெஷரிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேங்க. பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருப்பேன். அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸையும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சொல்லியிருப்பேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு கிராம் கணக்கில் தாங்க அளவு சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் செஞ்சாலும் பர்ஃபெக்டான நல்ல ஃப்ளஜியான ப்ரௌனி கிடைக்கும். 145 கிராம் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டர் 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கரெக்டான அளவு கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கரெக்டான அளவில் செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ளஜியான சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிருங்க. நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஓவராக ஹீட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் மாறிடுங்க. அதனால் லைட்டாக அந்த சாக்லேட் மட்டும் கொஞ்சம் மெல்ட் ஆனால் போதும். அதே மாதிரி சிம்மில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள். மில்லட் ப்ரௌனி செய்ய ராகி மாவு தாங்க எடுத்திருக்கேன். ராகி மாவு 80 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. 40 கிராம்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ 0 பண்ணிவிட்டு 40 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிராம் கணக்கில் மெஷர்மெண்ட் சொல்கிறனால சலிக்காமல் அப்படியே எடுத்திருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சலிச்சுக்கலாம். 50 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆட் பண்ணுறது ப்ரௌனிக்குன்னு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் சுகருங்க. இதுக்கு பொதுவாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகராக இருந்தாலும் ப்ரௌன் சுகராக இருந்தாலும் 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை 3 ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டை ரொம்ப பெருசாக இருக்கணும், மீடியம் சைஸாக ஸ்மால் சைஸான்லாம் இல்லை, 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை சொல்ல மறந்துட்டேங்க. நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற நார்மல் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லைட்டாக கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ப்ரௌனிக்கு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணாதாங்க அந்த ரிச்சான ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மேலே அந்த கிராக் லேயர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது நல்லா வரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப ரொம்ப ஹீட்டாக ஆட் பண்ண வேண்டாங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தாங்க ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம முட்டையோடு ஆட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்னா கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு மூடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இது எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்குங்க. சாப்பிட்றக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேக்கரிலாம் கண்டிப்பாக என்ன செஞ்சாலும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதை எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ராகி மாவு, கோதுமை மாவு, கொக்கோ பவுட்ரு, இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியணுங்கிறக்காக சலிக்காமல் அப்படியே எடுத்திருப்பேன். சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. மாவை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட் யூஸ் பண்ணி தாங்க இதை மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு சாஃப்டாகவும் கிடைக்காது, ஃப்ளஜியாகவும் கிடைக்காது. இது ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். டெம்பரேச்சர் 175ல் வச்சுக்கலாம். 2 ராடுமே ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. டைமர் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணாமல் செய்யவே செய்யாதீங்க. 8க்கு 8 ட்ரே சைஸ் எடுத்திருக்கேங்க. பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் இதை ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். என்ன கேக் பண்ணாலும் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இதுக்கு கரெக்டாக மெஷர் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இதில் எல்லா பக்கமும் ஈவனாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க. பட்டர் நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒட்டாமல் நீட்டாக ப்ரௌனி வந்துடுங்க. ஸோ நம்ம இப்போ பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌனிக்கு இந்த சாக்லேட் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இது ஒரு பைட்டும் நம்ம ப்ரௌனியோடு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பயங்கர ப்ரீமியமாக பயங்கர ரிச்சாக இருக்குங்க. அந்த ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ ப்ரௌனி கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்றலாம். நம்ம நிறைய சாக்லேட்டை ஓவர்லோட் பண்ணிட்டோங்க. 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு ப்ரீ ஹீட் பண்ணது. இப்போ பேட்டரை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைமரை 25 மினிட்ஸ் வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நம்ம பேக் பண்ணக்கூடாது. பேக் பண்ணால் என்ன ஆகிடும்னா சாஃப்டாகவும் வராது, அந்த ஃப்ளஜியாகவும் வராது. அதே மாதிரி ப்ரீ ஹீட் 10 நிமிஷம் மட்டும்தாங்க பண்ணணும். ஒரு தடவை டைமை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. கரெக்டாக அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிருங்க. நம்மளோட ஃப்ளஜி ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இதை கட் பண்ண வேண்டாங்க. இதை அப்படியே விட்டுறலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாமா?
நம்மளுக்கு கட் பண்ணுறப்பயே தெரியுது பாருங்கள், உள்ள சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. மேலே அந்த டாப்லேயும் அந்த கிறிஸ்பியான லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, நம்மளுக்கு நல்லா ஃப்ளஜியாகவும் இருக்கும். நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட ப்ரௌனி. நான் என்னோடய பிஸ்னஸுக்கு இந்த மெத்தட் தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.